கர்நாடகாவில் கட்டாயம் கன்னட பெயர்கள் பலகையில் வைக்க வேண்டும் என்று கூறி தலைநகர் பெங்களூருவில் கன்னட அமைப்பினர் ஆங்கிலத்தில் வைக்கப்பட்டிருந்த கடைகளின் பெயர் பலகைகளை உடைத்து அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். தகவல்களுடைய நேரான செய்தியாளர் குமரேசன், இந்த சம்பவத்துடைய பின்னணி என்ன? நிச்சயமாக தேவா, கர்நாடகாவில் வணிக வளாகங்கள், கடைகள் மற்றும் பிரபல நிறுவனங்களின் பெயர் பலகைகள் ஆங்கிலத்தில் இருப்பதாகவும் அவற்றை முழுவதுமாக கன்னட மொழியில் வைக்க வேண்டும் என கன்னட அமைப்பினர் பலமுறை போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு அதாவது கர்நாடக அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்தது. இதில் கன்னடத்தில் இருக்கக்கூடிய வணிக வளாகங்களில் 60% அதாவது பெயர் பலகைகள் 60% கன்னட மொழியில் இருக்க வேண்டும் என உத்தரவை பிறப்பித்தது. இந்த நிலையில் இன்று பெங்களூர் புறநகர் பகுதியான தேவனஹள்ளியில் உள்ள பிரபல வணிக வளாகம் மற்றும் கடைகளின் பெயர் பலகைகள் ஆங்கிலத்தில் வைக்கப்பட்டதற்காகவும் அந்த பெயர் பலகையில் கன்னட மொழி இல்லை என்றும், அதாவது கன்னட அமைப்பான கன்னட ரக்ஷண வேதிகா உள்ளிட்ட அமைப்பை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் அந்த அமைப்பை சேர்ந்த 50 பேர் அந்த அங்கிருந்த வணிக வளாகத்தில் ஆங்கிலத்தில் பெயர் வைக்கப்பட்டிருப்பதால் அடித்தும் உதைத்தும் உடைத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது மட்டுமின்றி அனைத்து பெயர் பலகைகளும் முழுமையாக கன்னட மொழியில் இருக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து வலியுறுத்தினர். மேலும் பெங்களூர் புறநகர் பகுதியிலிருந்து விமான நிலையத்துக்கு செல்லும் சாலையில் உள்ள அதாவது பெரிய கடைகள் முதல் சிறிய கடையில் உள்ள அனைத்து கடைகளிலும் ஆங்கில பெயர் பலகைகள் வைத்திருந்த நிலையில் அதை உடைத்து சாலையில் வீசியும் போராட்டத்தில் ஈடுபட்டு அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். அது மட்டுமின்றி சாலை ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்த சிறிய விளம்பர பெயர் பலகைகள் கூட சேதப்படுத்தி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அதாவது இந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து இந்த போராட்டக்காரர்கள் பெங்களூர் விமான நிலையத்திற்கு நுழைய முன்பற்ற பொழுது பெங்களூர் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி தற்போது அவர்களை கைது செய்தனர். அதாவது இன்று மதியம் முதல் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிலிருந்து தற்போது வரை 50க்கும் மேற்பட்டவரை பெங்களூர் போலீசார் பாதுகாப்புக்காக கைது செய்துள்ளனர். மேலும் பெங்களூர் நகர் முழுவதும் பல வணிக வளாகங்களுக்கு முன்பு போலீசாரும் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தேவா, இந்த நிலையில் அதாவது பெங்களூர் மாநகராட்சி தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. இன்றும் 3 மாதத்துக்குள் பெங்களூர் உள்ள அனைத்து வணிக வளாகங்களில் இருக்கக்கூடிய பெயர் பலகைகளில் 60% கன்னட மொழி இருக்க வேண்டும் என்று தற்போது உத்தரவை பிறப்பித்துள்ளது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி குமரேசன்.